13ஆம் வசனத்தில் இருக்கிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் என்ன செய்தான்? அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் எப்படி இருந்தாரு? தங்கி இருந்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல தாவீதை ஆண்டவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் அண்ணன்மார்களிடத்துல இல்லாத ஒரு குவாலிட்டி என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, இல்லைன்னா அண்ணன்மார்கள் மற்றவரிடத்துல பார்க்காத ஒன்றை எதை தாவீதிடத்துல கர்த்தர் பார்த்தார் என்றால், அவர்கள் இருதயத்தை பார்க்கலும் தாவீதின் இருதயம் தேவனுடைய பார்வையிலே உத்தமமாய் காணப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரீர வளர்ச்சியை பார்த்தால் ஆமென், தாவீது ரிஜெக்டர். இருதயத்தை பார்க்கும்போது தாவீது செலக்டர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேவன் இருதயத்தை பார்த்துதான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய வஸ்திரங்கள், நம்முடைய ஜபங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய இங்கே நீங்கள் இருக்கும்போது நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், நீங்கள் கேட்குறீங்க. நம்ம எல்லாருமே நல்ல வஸ்திரத்தை உடுத்து நல்ல முறையில் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எல்லாருமே மேக்சிமம் பர்ஃபெக்டாக தான் இப்போ இருக்கோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஃபேஸை அல்ல பார்ப்பது, இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எதை பார்க்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம்? இருதயத்தை பார்க்கிறார். தொடங்கியாச்சா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது, உயர்த்துவது, அபிஷேகம் பண்ணுவது, இது எல்லாம் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் நம்முடைய இருதயத்தை பொறுத்து என்ன செய்கிறது இருக்கு. எனவே தாவீதின் இருதயம், அப்போ ஆண்டவர் ராஜாவை அபிஷேகம் பண்ண காரணம் அவன் இருதயத்தை பார்த்தாரு. தாவீதுடைய இருதயம் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருந்து அவனை அபிஷேகம் பண்ணிட்டார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பல ரீசன், அதில் ஒரு ரீசன் அவனுடைய இருதயம். ஒரு இடத்துல தாவீதை குறித்து ஆண்டு சாட்சி கொடுக்கும்போது கூட எப்படி சொல்றாரு? அவனை என் இருதயத்துக்கு ஏற்றவனா என்ன செய்தேன் கண்டேன். உங்களை பார்த்து சொல்றேன், நம்முடைய இருதயம் தேவனுடைய பார்வையிலே உத்தமமாய் உண்மையாய் இருக்கும் என்றால் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடி போக தேவையில்லை, ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். இந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன். தாவீதுக்கு இப்படி ஒரு அபிஷேகம் நடக்குது, விருந்து நடக்குன்னு தாவீதுக்கு தெரியாது. ஆனால் தாவீதோ ஆடு மேய்த்து வனாந்தரத்தில் இருக்கிறான். இப்போ அவனை தேடி, தாவீதை தேடி ஜனங்கள் வந்தார்கள், அழைத்து. அப்ப இப்படி சொல்றேன், ராஜாவுக்கான உயர்வை தேடி தாவீது போகவில்லை, ராஜாவுக்கான உயர்வு தாவீதை தேடி வந்தது. புரியல நினைக்கிறேன். ஆமே, நான் சொல்றேன், நம்ம இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் இருந்தால் உயர்வுகளும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஆமேன் அவைகளை தேடி நாம் போக தேவையில்லை, அவைகள் நம்மை தேடி வரும். நம்மை தேடி. ரெண்டாவது ஒரு வார்த்தை கூட சொல்லுகிறேன், நமக்கு வர வேண்டியதை எத்தனை பேர் தடை பண்ணினாலும் சரி, அந்த தடைகள் எல்லாம் உடைத்தெறிந்து நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாக இருந்தால் நமக்கு வர வேண்டியதை யார் தடுத்தாலும் சரி, அந்த தடைகளை தாண்டி கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு பாஸ்டர், எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை, எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த நன்மை இந்த ஆள் ஏமாற்றி பறிச்சுட்டு போயிட்டார், இந்த ஆள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றேன், இருதயம் உத்தமமாக இருந்தால் உங்களுக்கு கர்த்தர் தரணும்னு கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டார்னா, அதை யார் விரோதமாக எழும்பினாலும், எத்தனை பேர் தடுக்க நினைத்தாலும் அதை ஒருவராலும் தடுக்க முடியவே முடியாது. நம்முடைய கரத்தில் வந்து சேரும். உன் கையை விட்டு அங்கே போச்சுன்னா உன் ஹார்ட்ல எங்கேயோ ஓட்டை இருந்திருக்கு.
ஏன்னா உங்கள் இருதயத்தை அவர் தராசில் வச்சு நிறுத்து பார்க்கும்போது ஆமேன் ஸ்தோத்திரம் பார்க்க முடியல. சில நேரம் சபையில் நம்ம பார்க்கணும், சிலர் நல்லா கையை தட்டி ஆராதிப்பாங்க, நல்லா எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவர்களை காட்டிலும் ரொம்ப சிலர் கைத்தட்டி ரொம்ப ஆர்ப்பாட்டம் போட மாட்டாங்க. ஆனால் இவர்களை காட்டிலும் அந்த மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த மனிதர்கள் மேன்மை பெற நம்ம பார்ப்போம், இந்த ஆள் எல்லாம் முழங்கால நின்று, இந்த ஆள் எல்லாம் இந்த அளவுக்கு கைத்தட்டி ஆராதிச்சு, ஆனால் அமைதியாக இருக்கிற இந்த ஆள் எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்களேன்னு பார்க்கும்போது நாம் வெளிவேசத்தை தான் பார்க்குறோம். ஆனால் கர்த்தரோ எதை பார்க்குறாரு? வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, இருதயத்தை என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். ஆமென். அதனால இப்படி ஜெபம் பண்றவங்களுக்கு ஒன்றும் கிடைக்கான்னு நான் சொல்ல வரல, எப்படி ஜெபித்தாலும் பரவாயில்லை. ஆனால் அதை காட்டிலும் 2 படி மேலே இருக்கிறது ஆண்டோடைய பார்வையிலே நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய இருதயத்தை கர்த்தர் என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு? பேசுங்க பேசுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது தன் இருதயத்தை குறித்து அவனே சொன்ன ஒரு 2 வசனங்களை முதலாவது வாசிப்போம். 17ஆம் சங்கீதம் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீது தன் இருதயத்தை குறித்து சொல்றாரு. 17:3 ஆண்டவர் அந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், இது தாவீதின் விண்ணப்பம் அப்படின்னு எழுதியிருக்கும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வேர்டு இல்லை ஆண்டவர் சொல்றார், தாவீது சொல்றாரு ஜெபிக்கும், ஆண்டவரே நீர் என் இருதயத்தை என்ன செய்து, பேசுங்க வசனத்தை பார்த்து சொல்லுங்க. அப்போ தெரியுது நிறைய பேர் பைபிளை திறந்து பார்க்கலன்னு. ஸோ பைபிளை திறந்து பாருங்க. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, நம்ம லாங்குவேஜ் படிச்சோன்னா ஸ்கேன் பண்ணும், ஸ்கேன் பண்ணி பாருங்கப்பா. ஆண்டவரை நீர் என் இருதயத்தை என்ன செய்யுங்க, ஸ்கேன் பண்ணி பாருங்க, பரிசோதித்து காலத்தில் இரவு நேரத்தில் அந்த இருதயத்தை விசாரித்து அடுத்து என்னை புடமிட்டு அடுத்து சோதிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் செஞ்சு பார்த்தாலும் என் இருதயத்தில் ஒரு கஷ்டத்தையும் ஒரு குறைவையும் ஒரு கசப்பையும் ஒரு பாவத்தையும் ஒரு அக்கிரமத்தையும் உம்மால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்றார். ஹலோ, ஆமென் வரமாட்டேங்குது. ஹல்லேலூயா. நம்மளால் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா? ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் இருதயத்தை நீர் ஸ்கேன் பண்ணி பாருங்கப்பா, அந்த இருதயத்தை நீரே விசாரிச்சு பாருங்க, அதை புடமிடுங்க, போட்டு உடைங்க, என்னென்ன செய்யணுமோ புழிஞ்சு என்ன செஞ்சு பாருங்க. ஆனால் அந்த இருதயத்தில் நீர் தேடுகிற ஒரு கசப்பையும் ஒரு மிஸ்டேக்கையும் நீர் பார்க்க முடியாதுன்னு நம்மளால் சவால் விட முடியுமா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சாமுவேல்ட்ட ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷனுக்கு முகத்தை பார்க்காத இருதயத்தை பாரு. அவனுக்கு தெரியும் என் இருதயம், நான் ஆண்டவருக்கு முன்னாடி ஏமாற்ற முடியாது, ஆண்டவர் முன்னாடி ஏமாற முடியாது, கசப்பை வச்சுக்கிட்டு ஆண்டவரை தப்ப முடியாது. இன்னைக்கு என்னுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக உத்தமமாய் மாறிவிட கர்த்தர் கிருபை தருவாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 66ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல தாவீது இன்னொரு இடத்துல தன் இருதயத்தை குறித்து இப்படி சொல்லுகிறாரு. இது ஒரு ஜபம் தான். ஆமென். 66:8 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். சரிதானே அந்த வசனம்? 66:8 தானா? ஓகே. ஸோ நான் சொல்கிறேன் இந்த வசனம், சரி நான் அப்புறம் சொல்கிறேன். அப்போ சொல்கிறாரு, இந்த வசனம் நம்ம என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்யாரு? செவி கொடார். எத்தனை? 18. தேங்க்யூ. வாசிங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்யாரு? செவி கொடார். அப்ப இருதயத்தில் எது இருக்கக்கூடாது? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, கையில அல்ல, பேக்கில் அல்ல, வஸ்திரத்தில் அல்ல அழுக்கு. எதுல இருக்கக்கூடாது அழுக்கு? வெரி குட், இருதயத்தில். அவனுக்கு தெரியும், நான் ஜெபிக்கிறதெல்லாம் முக்கியம், என் இருதயத்தில் எது இருக்கக்கூடாது? அக்கிரம சிந்தை.
அக்கிரம சிந்தையை வச்சுட்டு நான் ஜெபித்தேன் என்றால் அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்க மாட்டார். பதில் கொடுக்க மாட்டார்ல, செவி கொடார் அப்படின்னு எனக்கு கேட்டுட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்கார், மைண்ட்லேயே எடுக்க மாட்டார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் இன்னும் பரிசுத்தப்படுத்துவாராக. அம்ம இருதயம் உத்தமமாய் மாற்றுவதாக. நான் இப்படி சொல்றேன், தாவீதுக்கு இருதயத்தை போல நம்முடைய இருதயத்தை கர்த்தர் உத்தமமாய் கர்த்தர் மாற்றுவாராக. கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஒருவனுடைய கேரக்டர் எதை பொறுத்து இருக்குன்னா அவனுடைய ஹார்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அவன் சொல்லுவாங்க, இந்த ஆள் இந்த கேரக்டர், அந்த ஆள் அந்த கேரக்டர், பல விதமான கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டர் எதில் இருக்குன்னா அவன் ஹார்ட், அவனோட ஹார்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவனுடைய கேரக்டர் இருக்கு. ஸ்தோத்திரம். ரெண்டாவது, தேவன் ஒருவனிடத்தில் வாசம் பண்ணுகிற இடமே அவருடைய இருதயத்தில் தான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அப்படிதானே? மாம்சிக பிரகாரமாய் ஹார்ட்டில் வீக் ஆச்சுன்னா, ஹார்ட்டு செயலிழந்துட்டுன்னா அவனுடைய கை கால் எல்லா உறுப்பு ஆக்டிவேட் ஆனாலும் ஹார்ட்டு செயலிழந்துச்சுன்னா அவன் க்ளோஸ். அப்படிதானே? அதான் சொல்லலாம் ஹார்ட் அட்டாக்கு, மாரடைப்பு, இருதயம் துடிக்கிறது நின்று போச்சு. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயங்களை கர்த்தர் சரிப்படுத்துவாராக. இந்த உபவாச ஜெபத்துக்கு முன்னாடி நம்ம போகிறோம். நம்முடைய இருதயங்கள், நம்ம பல காரியங்களை ஜெபிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம், பல வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஆனால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு முன்னாடி போகும்போது நமக்கு ஒரு சிந்தையோடு நாம் ஷார்ட்டாக முடிச்சுட்டு கடைசி ஒரு 10 நிமிஷம் ப்ரேயரில் நடத்த விரும்புகிறேன். நம்முடைய இருதயம் அவருக்கு முன்னாடி உத்தமமாய் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு 5 காரியங்கள் உண்டு. நான் எவ்வளோ சொல்ல முடியும்னு தெரியாது. ஒரு 3 அல்லது 4 காரியங்களை எவ்வளோ சொல்ல முடியும், அந்த அளவுக்கு தாவீதின் இருதயம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சில காரியங்கள், ஒரு 3 காரியங்கள் அல்லது பார்ப்போம். நேரம் இருக்கிறது கேட்டார் போல் நான் சொல்கிறேன். கடைசியில் ஒரு 10 நிமிடம் நம்ம இருதயத்தை சுத்திகரித்து சரிப்படுத்தி உத்தமமாக மாற்றி நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குள்ளே நம்ம போவோம். நம்முடைய ஜெபிக்கிற ஒரு ஜெபம் கூட வீணாய் போகவே போகாது. அத்தனை ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலளிப்பாராக. ஆமென். நீங்களும் சர்ச்சில் வந்து ஜெபிக்கிறீங்க, வீட்டில் ஜெபிக்க போகிறீங்க, நைட்டு ஜெபிக்க போகிறீங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அந்த ஜெபத்துக்கு முன்னாடி நம்முடைய ஹார்ட்டை மட்டும் சரிப்படுத்திட்டு நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்குள்ளே போவோம். கர்த்தர் அதை வெற்றியாய் நமக்கு மாற்றி தரட்டும். நீங்களும் சரி, நானும் சரி, இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கலை அப்படின்ற நிலைமை வராதபடிக்கு நான் ஜெபித்ததற்கும் அதிகமாய் தான் கர்த்தர் செய்தார் என்று கர்த்தர் சாட்சி சொல்ல கர்த்தர் வைப்பாராக. ஆமென். சத்தமாய் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனமும் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24, 17, 18. எனக்கு சில வசனம் என்னை என்கவுண்டர் உண்டாக்குற வசனம், அதில் ஒரு வசனம் இந்த வசனம் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் வாசிப்போம். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன், நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று நீ விளங்க பண்ணின. போதும். சவுல் தன் சேனையோடு கூட தாவீதை எதிர்த்து தாவீதை கொலை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தாவீதை கொலை செய்வதற்காக வருகிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் பக்கத்தில் நெருங்கிட்டான். 6ஆவது சொன்னது போல நெருங்கி விட்டான். ஆனால் கை போடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. மாறாக தாவீதுக்கு அனுமதி கிடைச்சிச்சு சவுல் மேலே கை போடுவதற்கு. ஆனால் அந்த அதிகாரத்தை நான் வாசித்தால் தெரியும். ஸ்தோத்திரம். தாவீது சவுலை ஒன்றும் செய்யவில்லை. அவன் நான் பக்கத்தில் வந்தேன் என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் தாவீது சவுலுடைய ஒரு சால்வனுடைய ஒரு தொங்கலை மட்டும் கட் பண்ணி எடுத்தான். ஆமேன். ஸோ அதை குறித்து கூட 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறான். ஆமேன். என் மனது அடித்து கொண்டிருக்கிறது. அந்த ஹார்ட்
ஒரு என் எஜமான், என் தலைவன், என் ராஜா அவனை கொலை செஞ்சு அவன் வஸ்திரத்தின் ஒரு தொங்கலை கட் பண்ணி எடுத்ததுக்கு என் ஹார்ட்டு துடிக்குது, மனதை அடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தாவீது ரொம்ப வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் சவுல்கிட்ட சொல்கிறான், எனக்கு வாய்ப்பு கிடச்சி நம்மளை செய்யலை, அந்த தொங்கலை எடுத்ததுக்கே மனசு அடித்துட்டு இருக்கு. கூட இருக்கிறவங்கள பார்த்து கேட்குறான், ஓ ராஜாவை பாதுகாக்காமல் நீங்கள் போயிட்டீங்களே அப்படின்னு இதெல்லாம் சொல்லும்போது தான் சவுல் சொன்ன ஒரு வார்த்தை தாவீதை பார்த்து, நான் உனக்கு தீமை செய்தேன், நீயோ எனக்கு என்ன செய்தாய்? சத்தமாக சொல்லுங்க. நன்மை செய்தவர்களுக்கு தாவீது நன்மை செய்யவில்லை. பேசுங்க. தீமை செய்தவர்களுக்கு தாவீது நன்மை செய்தான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நன்மை செய்தவர்களுக்கு தாவீது நன்மை செய்யவில்லை, தாவீது நன்மை செய்த. அப்போ முதல் தாவீதுடைய இருதயத்தில் ஒன்று, அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டனா, தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அல்லையிலேயே குறைஞ்சிட்டே போகுது சொல்லுங்க ஆமேன். தீமை செய்தவளுக்கு என்ன செஞ்சான்? நன்மை செய்ய. நம்ம என்ன செய்வோம்னா ஓப்பனாக பேச, இப்போ இந்த வயசுக்காரில் புத்தி என்னன்னா, இவளுக்கு பதில் தீமை செய்ய முடியாது. அதனால் என்ன செய்யணும், வா 3 நாள் உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி என்னத்தை ஆமீன் சோத்திரம், உன்னை என்ன ஆக ரத்தம் கக்க வைக்கிறனா இல்லைன்னு பார், எனக்கு ஆண்டவர் யாருன்னு உனக்கு காட்டி தர்றேன். உன் ஜபமும் வேஸ்ட்டு. அந்த 3 நாள் உபவாசம் இருந்தனால உன் சரீரம் தான் கேஸ்ட்டை ஒழிய ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்கவும் மாட்டார். ஆமாம், உனக்கு கோபத்துக்கு பழி வாங்க ஆண்டவரை கொண்டு உள்ளே போடுறது தப்பு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த இருதயத்தை பார்க்கிறார் என்றால், உனக்கு தீமை செய்கிறவர்களுக்கு என்ன செய்கிற இருதயம்? நன்மை செய்கிறேன். நாம் சில ஊழியத்தில் சில ஒரு கட்டத்துக்கு மேலே பயன்பட்டன்ற கட்டிலும் உயர்த்தப்பட்டு பயன்படுகிற ஊழியர்களை நான் பார்த்துருக்கேன். சிலர்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருப்பாங்க, சிலர் தான் அந்த லெவலை விட்டு வெளியே வருவாங்க. ஒரு அடுத்த கட்ட லெவல். அந்த ஊழியர் இடத்துலெல்லாம் நாம் பார்த்த ஒரு விசேஷம், அவருடைய ஹார்ட் நல்லா தைரியமாக சொல்ல முடியும். யாருக்கும் தீமை செய்கிறத குறித்து அவங்க பேசவும் மாட்டாங்க, அவங்க வாயிலிருந்து வராது, அவங்க சிந்தையிலே அது வராது. அந்த ஹார்ட் உள்ளவங்கள தான் ஒரு அடுத்த கட்ட லெவலில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்துகிறது. அவங்கள காட்டிலும் அபிஷேகம் உள்ள கிருபையுள்ள நிறைய பேர் உண்டு, கீழே இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு உண்மையான ஹார்ட், தீமை செய்யாத ஒரு இருதயம். ஒரு ஊழியர், ரொம்ப பயன்படுற ஒரு ஊழியர் ஸ்தோத்திரம், அவர் ஒரு முறை ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறாரு. மெசேஜ் கொடுக்க போகும்போது ஸ்தோத்திரம், அந்த பாஸ்ட் என்ன செஞ்சு அவருக்கு கொடுத்துட்டு ஒரு 10,000 ரூபாய் காணியை கொடுத்து அனுப்பி விட்டுட்டார். ஆனால் அந்த கன்வென்ஷன் நடத்துறதுக்காக அரேஞ்ச்மெண்ட் பண்ணவர் என்ன சொன்னால், அந்த பாஸ்ட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் காணிக்கை கொடுங்கன்னு என்ன செஞ்சுருக்கிறாரு? காணிக்கை கொடுத்துருக்கிறார். அவருக்கு ஒரு ரூமு, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலை. ஏதோ ஒரு மண்டபத்தில் ஒரு ரூமில் படுக்க வச்சு, இவர் நைட்டு பாஸ்டர் தண்ணி வேணும்னு கேட்டால் சொன்னாராம், நீங்கள் போய் பஸ் ஸ்டாண்டில் இப்போ கடை உண்டு, அங்கே போய் வாங்கி என்ன செய்யுங்க, குடிங்க அப்படிலாம் சொல்லிட்டு விட்டார். இவர் ஓகே காணிக்கை வாங்கிட்டு போயிட்டு காரில் வந்துட்டு இருக்கும்போது, இவர் செலவு பண்ணி போனதே 30,000 கிட்ட ஆச்சு. ஸோ வந்துட்டு இருக்கும்போது அந்த பிரதர் ஃபோன் பண்ணார், பாஸ்டர் காணிக்கெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு தானா, இவ்வளோ ரூபா நாங்கள் இங்கே பாஸ்டர்கிட்ட கொடுத்தோம், ஃபுல் கன்வென்ஷன் இவ்வளோ செலவு இந்த ஆள் அனுப்பி கொடுத்தாரு, உங்களுக்கு காணிக்கை கொடுக்க மாட்டு இவ்வளோ ரூபா தந்தார், உங்களுக்கு சந்தோஷம் தானான்னு. அவர் 2 லட்சத்தை வாங்கிட்டு 1,90,000 அவர் சுருட்டிட்டு இவரை கையில் 10,000 கொடுத்து என்ன செஞ்சிட்டார். இவருக்கு கோபம்னா கோபம். என்ன சரி நீ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, பட் நான் கூட்டிட்டு வந்த செலவு இந்த காருக்குள்ளே அதுக்காக பண்ணலாமா அப்படின்னு கேட்டபோது ஸ்தோத்திரம், அவர் உடனே பப்ளிசிட்டி பண்ண, இந்த பாஸ்டர் ஒரு பிரசங்கத்துக்கு 30,000 ரூபாய் எனக்கிட்ட என்ன கேட்டார், ஆமாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பேரை நாசமாக்கி விட்டுட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் இவர் சொல்லும்போது சொல்கிறாரு, இப்படி செஞ்ச எனக்கு அந்த விசுவாசிகள்கிட்ட இவர் எனக்கு இவ்வளோ ரூபா தான் தந்தார், மீதெல்லாம் சுருட்டினார்னு எனக்கு சொல்ல என்னால் முடியும். நான் சொன்னேன்னா அந்த சர்ச்சு உடையும், சர்ச்சு குழம்பும்.
ஆனால் அது நான் செய்யக்கூடாது என்பதற்காக அந்த பழியை நான் என்ன செஞ்சேன், சுமந்துக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டபோது எனக்கு உள்ள அப்படி உடஞ்சிச்சு. அப்போது வீண்பலி சுமத்தினவர் இன்னைக்கு அதே நிலைமையில தான் இருக்கிறாரு. வீண்பலி சுமத்தப்பட்டும் அவருக்கே பேரை கெட்டுக்கூடக்கூடாதுன்ற நினைச்சவரை இன்னும் கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்திட்டு இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? ஆமேன். அப்போ ஆண்டவர் என்ன இதை வரத்தை பார்த்து திறமையை பார்த்து அல்ல பயன்படுத்துறது, இருதயத்தை பார்த்து. ஆமேன். இன்னைக்கு நம்முடைய இருதயம், நம்ம அடிக்கடி நான் சொல்லுவேன், நம்ம குழியில் விழுந்தாலும் பரவாயில்ல, இன்னொருத்தர் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளை குறித்து ஒருத்தர் கை சூண்டக்கூடாது. இவன் நிமித்தம் தான் நான் கெட்டு போனேன், என் குடும்பத்துக்கு இவன் ஒரு துரோகியாக இருந்தேன், என்னை ஏமாத்த, என் குடும்பம் பிரியறதுக்கு, என் வாழ்க்கையில் தப்பு செய்ய இவன் சொன்ன ஒரு வார்த்தை, இவன் செஞ்ச ஒரு செயல் அப்படின்னு இன்னொருத்தர் நம்மளை குறித்து மோசமாக கை சூண்டுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருபோது இருந்து விடவே கூடாது. அதான் சொல்றேன், நம்ம காயப்பட்டாலும் பரவாயில்ல, நம் நிமித்தம் இன்னொருத்தர் காயப்படக்கூடாது. ஆமென். அண்ணமாருங்க தாவீது யோசேப்புக்கு தீமை செய்தார்கள். 50ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை எப்படி முடிய பண்ணினாரு அப்படின்னு. அர்த்தம் என்ன? நீங்க தான் தீமை செஞ்சீங்க, பட் நான் உங்களுக்கு நன்மை செய்தேன். நான் உங்களை என்ன செஞ்சேன்? வாங்க, உங்களை நான் பராமரிக்கிறேன், உங்களுக்கு நான் உணவு கொடுக்குறேன், உங்களுக்கு நான் ஒரு தேசத்தையே தரேன், நான் உங்களை பராமரிக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அதனால தான் கர்த்தர் யோசேப்பை கொண்டு அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சார். ஏன் மற்றவங்களெல்லாம் தட்டிட்டார்? ஏன் அவனுங்களுக்கெல்லாம் அந்த உயர்வு கிடைக்கல? ஒரே ரீசன், யோசேப்புடைய இருதயம். அவன் ஒரு இடத்துல கூட தன் அண்ணன்மாருங்க இவ்வளோ துரோகம் செஞ்சானுங்கன்னு சொல்லி யோசேப்பு பழி வாங்கல, மாறாக அவர்களுக்கு நன்மை செய்தான். இயேசு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்தார். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய இருதயம். ஒருவேளை நான் பேசும்போது சில தீமை செஞ்ச ஆளுங்க ஹார்ட் உங்க முன்னாடி வரலாம், முதல்ல இன்னைக்கு மன்னிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன மைண்டில் இப்போ ஒரு மாதமாக இருக்கிறேன்னா, ஆண்டவர் தர்ற ரெவலேஷனை வெள்ளிக்கிழமை பேசணும், பேசி மக்களை ஃபயர் ஆக்கி ரெடி ஆகணும். பட் சண்டே சர்வீஸில் வசனத்தை தெளிவாக என்ன செஞ்சணும், அக்செப்ட் பண்ணாலும் சரி அக்செப்ட் பண்ணாட்டாலும் சரி சொல்கிறத தெளிவாக சொல்லிடுன்ற மைண்ட்லேயாக்கும் இப்போ கொஞ்ச நாள் நான் இருக்கிறது. எப்போ இது மாறுன்னு தெரியல, மாறும்போது இதெல்லாம் மாறுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஹார்ட், நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து கண்ணீர் வடித்து ஜெபித்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறாமல் போகும்போது அது பயங்கர சோர்வை உண்டாக்கும். அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்தை நம்ம சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்முடைய ஜெபங்கள் வீணாய் போகவே போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை யாருக்காவது நான் தீமை செஞ்சேன் அப்படின்னு ஒரு ஹார்ட் இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சரணடைங்க. உங்கள் இருதயம் நன்மை செய்கிற இருதயமாக மாறட்டும். ஒருவேளை நீங்கள் தீமை செய்யணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தீமை செஞ்சிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கும்போது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை ராஜாக்களாய் வாழ வைப்பார். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்குறேன். பாஸ்டர், நான் தீமை செய்ய போகல, என்னோட பிரசங்கம் தீமை, நான் முதல்ல எப்படி டைப் பண்ணி வச்சுருந்தேன்னா தீமை செய்யாத இருதயம் என்னாக்குன்னு டைப் பண்ணி வச்சுருந்தேன், தாவீதுன்னு. அடுத்து ஆண்டவர் மண்டையை தட்டி சொன்னார், தீமை செய்யாத இருதயம் இல்லை, தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்கிற இருதயம் டைப் பண்ணேன். அடுத்து திரும்ப அப்படியே டைப் பண்ணேன். ஆமென். இந்த இருதயம் தாவீதின் இருதயம், அதனால கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. தடிக்காரவங்க சபையில் இருக்கிற எனக்கு முன்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் தீமை செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் தருவாராக. எனக்கு அவளுக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை என்ன கூப்பிடல, எனக்கு பிள்ளை கல்யாணத்தை எப்படி நான் அவளை கூப்பிடுவேன்? நோ, கார்டு அங்கே கொண்டு வைங்க. பேசலாம். அலையில வர மாட்டேங்குது. பேசலாம். ஆமாம். எனக்கு கல்யாணத்தை குழப்பிட்டு போயிட்டா சோத்திரம், வீண்பலியே போட்டிருப்பேன், நோ ப்ராப்ளம். ஆமாம். நீங்கள் அவைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது ஒரு பெரிய மொய் பணத்தை கொண்டு கையில் கொடுத்துட்டு ஆமாம் சாப்பிட்டுட்டு வாருங்க. அதுதான் நீங்கள் கொடுக்குற பழி, என்ன சொல்ல, பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நீ எனக்கு தீமை செஞ்சா
நானும் உனக்கு தீமை செய்யலை, ஆனால் நானும் உனக்கு என்ன செய்கிறேன், அதான் ஏன் அதுதான் ஏன் கிறிஸ்தவன், அதுதான் தேவ பிள்ளை. ஸ்தோத்திரம். நீ செஞ்ச எல்லாம் வச்சிருக்கேன், வாய்ப்பு கிடைக்கட்டு. உனக்கு ஒரு காலம் வந்துன்னா எனக்கு ஒரு காலம் வராமலா போகும். காலம் வரம், அப்போ நான் யாருன்னு காட்டி தாரேன். நீ யாரு? லூஸ் மோஷன் 5 தடவை வந்தால் தெரியும் நீ யாருன்னு. அவ்வளோதான் நீ. பிரைஸ்லாம் அப்படி தானே. சின்ன ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா, சின்ன ஒரு இது என்ன சொல்ல, ஒரு அதுக்கு கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அவ்வளோ, அப்போது நம்ம ஒன்றுமே கிடையாது. அதோ அவருடைய கிருபையினால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஹல்லேலூயா. நமக்கு அந்த வைராக்கியம், அந்த பேசிட்டு போ. அண்ணன்மார்களை பார்த்தபோது ஆமேன் சோத்திர யோசேப்பு வந்தீங்க பார்த்தீங்களாடா, எனக்கு சொப்பனை எப்படி நடக்குன்னு பார்த்து எனக்கு குழியில் தூக்கி போட்டு எல்லாம் பாருங்கடா, உங்களை ஆண்டவர் எப்படி எனக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சாரு. எங்கள் ஆண்டவர் யார் அப்படின்னு வீராப்பனும் காட்டலை. அவன் உள்ளம் அண்ணன்மார்களுக்காக தத்தளித்தது. என் அண்ணன்மாருங்க வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவன் அழுவதற்கு இடம் தேடாமல் ரூமுக்குள்ளே போய் சத்தம் போட்டு அழுகிறான். என் அண்ணன்மார்களை நான் பார்த்துருக்கேன். அவன் கண்ணுக்கு முன்னாடி என்னை குழியில் போட்டவனுங்க, என் வஸ்திரத்தை கலத்தினவனுங்கன்னு அந்த சிந்தை யோசேப்புக்கு வரவே இல்லை. ஆமென். சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அதனால தான் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் முழு எகிப்து தேசத்துக்கு ஒரு அட்ரஸ் இல்லாமல், ஒரு அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஒன்றும் இல்லாத அவனை கர்த்தர் கொண்டு அங்கே உட்கார வச்சார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நான் ப்ளஸ் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கும் தருவாராக, உங்களுக்கும் கர்த்தர் தருவாராக. கிறிஸ்மஸ் வரும்போது ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே நேரத்தில் இப்படியெல்லாம் உங்களை தாக்கினவங்க, உங்களை காயப்படுத்தினவங்களை, உங்களை அட்டாக் பண்ணவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சும் போது ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். இவன் தாயா என் பிள்ளை, இவன் தான். உங்கள் 1 மாதம் உபவாச ஜபத்தை காட்டிலும் தீமை செய்கிறவனுக்கு நீங்கள் செய்கிற நன்மை இந்த 1 மாதம் உபவாச ஜபத்தை காட்டிலும் வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. ஹல்லேலூயா. இந்த இன்னொரு இடத்துல கூட யோனத்தான் சொல்லுவான் தாவீதை குறித்து. அவன் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 19:4 சத்தமா. அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பீராக. தாவீதை குறித்து யோனத்தான் சொல்றான். தாவீது உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. அதோட அவன் நிப்பாட்டல். அடுத்த வார்த்தை வாசிங்க. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது. அப்போ என்ன வேடில்ல. ஆமென். தாவீதுடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் உமக்கு எப்படி இருக்கு? உபயோகம், பயனுள்ளதா இருக்குது. அவனுக்கு பாவம் செய்யவில்லை என்று கூட யோனத்தான் நிப்பாட்டலை. அவன் பாவம் செய்யவில்லை. அடுத்த வார்டு, அவன் உமக்கு உபயோகம் உள்ளவனாக அல்லவா அவன் இருக்கிறான், உமக்கு பயனுள்ளவனாக அல்லவா இருக்கிறான். அவனுக்கு போய் தீமை செய்ய பார்க்கிறீர்னு சொந்த குமாரனாகிய யோனத்தான் அப்பாவாகிய ராஜாவை கண்டிக்கிறான். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமே. அவனுக்கு செய்த தீமைகள் என்னன்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டு வச்சிருக்கேன், பட் சொல்ல நேரம் இல்லை. அவன் 1 தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். 2 அதே 18:25 ஆமேன் 25 கடைசியில் இப்படி சொல்கிறது, தாவீதை பெலிஸ்தரின் கையில் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமா, எப்படியாவது அவனை கொல்லணும். அதான் அவனுடைய எண்ணமாக இருந்துச்சு. 1 சாமுவேல் 18:29 இப்படி சொல்லுகிறது, சவுல் இன்னும் அதிகமாய் பயந்து, தாவீதுக்கு பயந்து, தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு எப்படி இருந்தான் சொல்லுங்க? சத்துருவா. 1 மாதம் 2 மாதம் இல்லை சார், 5 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை. எப்படி? அவன் சாகிற வரைக்கும் இவனுக்கு சத்துருவா தான் இருந்தான். தாவீதுட்ட போய் சவுல் செஞ்ச நன்மையை சொல்லுன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை.
ஒரு நாள் 2 நாள்ல அவன் சாகிற வரைக்கும் தாவீதுக்கு சவுல் எப்படிதான் இருந்தான் சொல்லுங்க. என்ன வேற நீங்க அதில் இணைச்சிக்கலாம். அப்படிப்பட்டவனுக்கு தாவீது நன்மை செய்தான். அப்போ பின்னாடி இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்க. நம்ம ஹார்ட்ல யாருக்கு மேலே கசப்பு இருக்கக்கூடாது. நம்ம ஹார்ட்டில் யாருக்கு மேலே தீமையான எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம ஹார்ட்டில் யாருக்கு மேலே பகை இருக்கக்கூடாது. யாருக்கு மேலே வைராக்கியம் இருக்கக்கூடாது கூடாது. நம்ம ஹார்ட்டில் எவனுக்கும் தீமை செஞ்சவனுக்கு நான் நன்மை செய்ய ஆயத்தன்ற ஹார்ட்டு நமக்கு தருவாராக. நம்முடைய ஹார்ட் ஆண்டவருக்கு நல்ல உத்தமமாக இருக்கும். இப்படி உதவி செஞ்சவனால தாவீது கெட்டு போகலை. மாறாக சவுலுக்கு முன்னாடியே கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார். சவுல் தாவீதை கண்டு பயந்தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. தாவீது ஒரு கட்டத்தில் பயந்தான் சவுலை கண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சவுல் பயந்தான் தாவீதை கண்டு. நீ ராஜாடா, இவன் யார் சின்ன பையன், அவனை கண்டு நீ ஏன் பயப்படுற? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாய். ஹல்லேலூயா. அப்போ சொல்லுங்க பார்க்கலாம், தாவீதுக்கு ஒரு இருதயம் எப்படி? எல்லாருக்கும் சவுண்ட் வரட்டும், நீங்க எல்லாருக்கும் சவுண்ட் வரட்டும். தீமை செய்தவர்களுக்கு ஆமே. 2வது ஒன்று நிறைய இப்போவுமே 11-20 ஆச்சு. சோத்திரம் இதை ஒன்று கூட சொன்னாலே போதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது தாவீது ஒரு மிஸ்டேக்கு, பட்டு ஆமேன் தாவீது அக்செப்ட் பண்ண ஒரு காரியம். 2 சாமுவேல் நினைக்கிறேன். 2 சாமுவேல் தான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். டே காலம் அடக்கிட்டு உட்காரு, வயசாச்சா? ஒன்பதாவது வசனம் போதும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 13ஆம் வசனம் கூட வாசிங்கள். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன், நமக்கு தெரியும். பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்து உரியாவையும் தாவீது கொலை செய்தான். சம்பவம் தெரியும். அப்பொழுது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளோட நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது இடத்துல பேசுகிறாரு. அதை சொன்னபோது தாவீதுக்கு கோபம் வருது. அதை செய்தவன் யார் அப்படின்னு. ஆமேன். 5ஆம் வசனத்தில் தாவீது அந்த மனுஷன் மிகவும் கோபம் உண்டவனாகி தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு பாத்திரன் அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் வசனத்தில் நாத்தான் தீர்க்கதரிசியை பாராட்டணும். ஒரு ராஜா என்பதை கூட பார்க்காம சொல்றான், தாவீதை நோக்கி, நீயே அந்த ஒரு மதிப்பு கூட அங்கே வரல, நீங்கள் வரல, கனத்துக்குரிய ஒன்று வரல, பச்சையாக அடித்து சப்பி தள்ளுறான், நீ தாண்டா அந்த அவன் அப்படின்னு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இவன் ஒரு ராஜாவாக, இப்போ தாவீது ராஜாவாயிட்டாரு. இவன் இந்த சம்பவம் லீக் அவுட் ஆயிடுச்சு. இது தெரிஞ்சது இப்போ ஸ்தோத்திரம் நாத்தான் தீர்க்கதரிசி மட்டும். அவன் நினைச்சா சவுலை போல என்ன வேணாலும் இந்த நாத்தானுக்கு எதிராக செஞ்சிருக்க முடியும். நான் ஒரு ராஜா, என்ன பார்த்து நீ தான் அந்த மனுஷன் அப்படி இப்படின்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு அவன் பல தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இன்னும் தவறான காரியங்களை செஞ்சிருக்கலாம். ஆனால் தாவீது சொன்ன ஒரு வார்த்தை அவனுடைய கடிந்து கொள்ளுதலை, அவனுடைய எச்சரிப்புக்கு அப்படியே சரணடைந்து ஒரு ராஜா என்கிற ஸ்தானத்தை இழந்து ஸ்தோத்திரம் 13ஆம் வசனத்தில் தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்தேன். நான் இதை வாஸ்தவ நாத்தானை பார்த்து கொஞ்சம் நாத்தான் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னார், கொஞ்சம் ஒரு எக்ஸ்கியூஸாக பேசியிருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் அன்பாக சொல்லியிருக்கலாம். அப்படிதானே? நீர் இப்படி செஞ்சு போட்டீரே. ஏன்னா தாவீது நாத்தான் தீர்க்கதரிசிக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஏன்னா உரியாவே காலி பண்ணியாச்சு. அடுத்து யார் இருக்கிறா? நாத்தான். இவனையும் காலி பண்ண தாவீதால முடியும்.
எதிர்த்து கேட்க யாருமே கிடையாது. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசியோ கடிந்து கொள்ளுகிறான், நீதாண்டா அவன். அந்த வார்த்தையை அப்படியே ஒரு என்ன சொல்ல, எப்படி சொல்ல, அந்த ஒரு சின்ன பிள்ளைய போல, நான் கர்த்தர் விரோதமாய் பாவம் செஞ்சேன். லெவலு ராஜா. ஒருத்தன் சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறான், வந்து எச்சரிக்கிறான், கடிந்து கொள்ளுகிறான், அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறான். நான் தவறு செய்து உண்மைதான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் திரும்பவும் தாவீதுக்கு மறுவாழ்வு கொடுத்தாரு. அப்புறம் எப்படி சொல்கிறேன், முதல்ல சொன்னேன், தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற ஒரு இருதயம் தாவீதின் இருதயம். ரெண்டாவது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் தாவீதின் இருதயம். அவன் நினைச்சா நாத்தான் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், பண்ணலை. எல்லாரும் சொல்லுங்க, கடிந்து கொள்ளுதலை, காது கேட்கல, சத்தமா சொல்லணும், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் லோ லெவலில் இருந்த பிறகு கடிந்து கொண்டா கூட அவன் ஏற்றுக்கொண்டானா ஓகேன்னு சொல்லலாம். இப்போ அவனுக்கு மேலே யாருமே கிடையாது, ராஜா. இவனோ ஒரு சாதாரணமான மனுஷன். அந்த லெவலில் இருந்துட்டும் ஒருத்தன் கடிந்து கொள்ளும் போது அப்படியே சரணடைகிறான். ஓப்போ, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? அதனால ஆண்டவர் சொல்ற கடைசி வார்த்தை, நீ சாகாதபடி கர்த்தருன் பாவம் நீங்க செய்தார். இவன் எதிர்த்திருப்பானா என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் தாவீதுக்கு. அந்த வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் அவனுக்கு திரும்பவும் மறுவாழ்வு கொடுத்தார், மறுவாழ்வு கொடுத்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காது கேட்கல, சத்தத்தை உயர்த்தி. இன்னைக்கு ரொம்ப அதிகமாய் பார்க்க முடிகிறது, ரொம்ப அதிகமாய் பார்க்க முடிகிற ஒரு காரியம் என்னென்னா, கிறிஸ்தவ உலகத்திலும் சரி, பெண்டிகாஸ்ட் உலகத்திலும் சரி, அதுவும் இப்போ உள்ள தலைமுறைகளிடத்தில் கடிந்து கொள்ளுதல் என்பது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயம் அதிகமாக இருக்குது. இந்த குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப டிவோர்ஸ் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, கண்டுபிடித்தது, சில குடிகாரங்க வீட்டில் கூட கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதனால் எல்லா வீடும் நான் சொல்ல மாட்டேன், சில வீடுகள் நல்லா தான் இருக்கிறான். ஆனால் டிவோர்ஸ் போகிற பெரிய காரணம் என்னென்னா, அவங்க என்ன சொல்லலாம், புருஷன் மனைவி உரசிட்டார், அது ஏன் அப்படி செஞ்சா, இதை ஏன் அப்படி செஞ்சா அப்படின்னு கேட்டார். அது மனைவிக்கால் அக்செப்ட் பண்ண மாட்டேன். என்னை அவர் அது கேட்குறதுக்கு அவர் யார் அப்படி இப்படின்னு. அதே போல் மனைவி புருஷன் ஏதாவது கடைஞ்சு கொண்டா, நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அவர் எதிர்த்தார். கடைசியில் நீங்களே வேண்டாம் அப்படின்னு. இவனுக்கு அடங்கியிருக்க முடியாது, இவளுக்கு அடங்கியிருக்க முடியாது, இவ சொல்கிற கேட்க முடியாது அப்படின்ற ஒரு திமிரு பிடிச்ச இருதயங்கள் தான் இன்றைக்கு பிள்ளைகள் பிறந்த பிறகும், பிள்ளைகள் வளர்ந்த பிறகும் குடும்பங்கள் பிரிகிறதற்கு காரணமாக இருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவன் வாழ்வடைவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதம் இல்லை, நான் சொல்கிறேன், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுதலை கர்த்தர் செஞ்சுவார், வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் ஹல்லேலூயா. இன்னும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நம்ம வே கரெக்டாக போகணும் அப்படின்னா, நமக்கு மேலே நம்மை கடிந்து கொள்வதற்கென்று ஒரு நபர் கண்டிப்பாக இருக்கத்தான் வேண்டும். நான் இண்டிபெண்டன்ட் சபைகள், நல்ல சபைகள் எனக்கு ஆசை, இண்டிபெண்டன்ட் சபைகள் குறித்து நல்ல விருப்பம். ஆனால் சில ஊழியர்களுடைய ட்ராக் மாறுறதுக்கு காரணம் என்னென்னா, ஓப்பனாக சொன்னால் இந்தியாவை அசைக்கிற அபிஷேகமே அவங்க மேலே இருக்கும். அவர்கள் ஆண்டவர் அவ்வளோ வல்லமையாக பயன்படுத்துவார். ஆனால் அவங்ககிட்ட இதுக்கு சின்ன இல்லை, பெரிய வீக் பாயிண்ட். யாராவது ஒரு ஆள் அவங்ககிட்ட இந்த நாத்தான மாதிரி ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்கிற இருதயம் கிடைக்காது. ஒரு ஓப்பனாக பேசுகிறேன், ஒரு விசுவாசி ஏதாவது அப்படி பாஸ்டர் தப்பு இல்லை, அது வேண்டாம்னு சொன்னால் அவர் எப்படியா அந்த விசுவாசியை துரத்திடுவார். அவரை கேள்வி கேட்க யாருமே வைக்க மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க ரொம்ப ராங்காக போய் கடைசி அந்த ஊழியமே சின்ன பண்ணமாகிறோம். இடையில ஒரு ஊழியரிடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர்
நமக்கு மேலே நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு நபர் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம போகிற பாதை சரியான பாதையாக இருக்கணும். ஒத்துக்கொள்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. எவன் ஒருவன் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானோ தைரியமாக சொல்ல முடியும், அந்த வண்டி பிரேக் இல்லாத வண்டி எங்கேயோ போய் இடிக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு மேலே எனக்கு மேலே என்னை கடிந்து கொள்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? ஒன்று ரெண்டு வசனங்களை கடிந்து கொள்ளுதலை குறித்து வசனம் என்ன சொல்லுது பாருங்க. வேகமாக இது பண்ணலாம். நீதிமொழி நானே வாசிச்சிடுறேன். நீதிமொழிகள் 9:8 சொல்றது, பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பார். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 12:1, புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ள. அப்போ அவனை வேற இனத்துக்கே அவனை மாத்திட்டார் ஆண்டவர். நீதிமொழியில் 29:15, புறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். நீதிமொழிகள் 1:23, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க, வாலிபர்கள், எனக்கு முகத்தை கவனிங்க. உங்கள் அப்பா அம்மா உங்களை கடிந்து கொள்ளலைன்னா நீ தொலைஞ்சு போகிறன்னு அர்த்தம். ஆமென். உங்களை கடிந்து கொள்கிறாங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். கடிந்து கொள்றதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆசீர்வாதம். பிள்ளைங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. காது கேட்கல, சத்தமா எதுக்கு அலையிலேயே சொன்னீங்க? நீங்கள் சொல்ல சொன்னீங்க, நாங்கள் சொன்னோம். அப்படிதானே? பிரைஸா. வேற எப்படி கேட்டா சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒருவேளை நான் இப்படி சொல்ல, நீங்கள் தப்பு செய்யாட்டாலுமே உங்கள் பெற்றோர் உங்களை கடிந்து கொண்டாங்கன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். பிள்ளைகள் மட்டும் ஒருக்க கூட அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். டீச்சர்ஸ் கடிந்து கொள்றதை ஏற்றுக்கொள்ளுங்க, அது உங்களுக்கு பிளஸ்ஸிங். எதிர்த்து நிற்காதுங்க, அது உங்களுக்கு ஆபத்து. எங்கேயோ போய் முடியும். உங்களை கடிந்து கொள்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கிறாங்களேன்னு சந்தோஷப்படுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். தாவீது ராஜாவான பிறகு கூட தன்னை ஒருவன் கடிந்து கொண்ட போது அவன் ஏற்றுக்கொண்டான். அதனால் அவனுக்கு திரும்பவும் கர்த்தர் மறுவாழ்வு கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். திரும்ப எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன், உங்களுக்கு மேலே யாராவது உங்களை ஒருத்தங்க கடிந்து கொள்ள உங்களை இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தாங்கன்னாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலரை நான் பார்த்துருக்கேன், சிலரை பெரியவங்களை சொல்கிறேன், அவங்களை எங்கிட்டே சொன்ன நான் கேட்டிருக்கேன். ஒரு சில ஊழியர் இடத்துல பேசும்போது, என்ன யாரும் எதுவும் சொல்கிற எனக்கு பிடிக்காது, எனக்கு எப்படி தோணுதோ அப்படியே நான் போவேன். நான் சொல்கிறேன், நீ உலகத்தில் உயிரோடு இருக்கிறது உலகத்துக்கு பாரன்ற. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது, எனக்கு எப்படி தோணுதோ செய்வேன். நோ, அது வாய்ப்பு கிடையாது. நீ இருந்தான்னா உனக்கு மேலே ஒரு ஆள் உன்னை கண்ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. தவறுன்னு சொல்லுவாங்க, இது வேண்டான்னு சொல்லுவாங்க, இது வேண்டான்னு. அதை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இருந்துன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும். ஸோ அவர்கிட்ட நான் பேசும்போது ஒரு இதில் நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் இப்படியே சொன்னார் என்கிட்ட, என்ன யாரும் எதுன்னு சொல்கிறது எனக்கு பிடிக்காது, எனக்கு எப்படி தோணுதோ அது போகும். என் மனைவி சொன்னால் கூட எனக்கு பிடிக்காது. எனக்கு இதை வாங்கன்னு தோணுச்சுன்னா வாங்குவேன், இதை செய்யன்னு தோணுச்சுன்னா செய்வேன். யாரும் என்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ல, பயன்பட்ட ஒரு தெய்வ மனிதர், பயன்பட்டது பவர்ஃபுல் அனாயிண்டிங்னா அவர்கிட்ட தான் படித்தோன்னு சொல்லலாம். அவ்வளோ அபிஷேகம், தீர்க்க தரிசனம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக வெளிப்படும். ஆனால் இன்னைக்கு ஊழியம் கிடையாது.
அந்த இடத்துலலாம் அவர் தன்னை சரிப்படுத்தியிருப்பார்னா என்னால் தைரியமாக சொல்லணும்னு இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற ஒரு தேவ ஊழியரை கண்டிப்பாக அவர் ஆண்டவர் வச்சிருப்பார். அவர் நான் அவர்கிட்ட பேசும்போது இப்படியே சொன்னார், ப்ளீஸ் மனோஜ், என்னை ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணுறது பிடிக்காது. என்கிட்ட யாராவது ஏதாச்சும் சொன்னாங்கன்னா என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்கு எப்படி தோணுதோ நான் செய்வேன். யார் சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. அவங்கள நான் ஏற்றி என் பக்கத்தில் வச்சுருக்க மாட்டேன். அந்த அன்னைக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய பணம் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஊழியமே கிடையாது. அநேக மனிதர்களுக்குள்ள இந்த சுபாவம் இருக்குது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எல்லாவற்றும் மேலே நாம் சரியான பாதையில் செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் போர் அடிக்கல உறக்க வரலான்னு சொல்கிறவங்க இன்னொரு சுமரை கூட ஆமேன் சோத்திரம். ஓகே, ஒன்று கூட சொல்லி முடிச்சிடுறேன். தாவீதின் இன்னொரு இருதயம். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆலயம் கட்டுவதற்காக பிளான் பண்ணும்போது இதே ஸ்தோத்திரம் நாத்தான் தான் சொல்கிறார், கர்த்தர் உம்மோடு கூட இருப்பார். ஆனால் அந்த வார்த்தை நான் அந்த வேடை குறித்து வச்சுருந்தேன். அந்த வேடை அவன் சொல்லுவான், அவன் திரைகளுக்கு கீழே சந்தோஷமாய் படுத்திருக்கும்போது, நான் இவ்வளோ நல்லா இருக்கும்போது தேவனுடைய ஆலயம், ஆமேன் ஸ்தோத்திரம், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் 1ஆம் வசனத்திலேயே சொல்லலாம், அவனை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது தன் வீட்டில் வாசமாக இருக்கையில் அவன் தேவனுடைய பெட்டி 2 கடைசி தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தம். இப்போ அவனுக்கு நான் இதை வாஸ்தவம் என் சிந்தையில் அந்த வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ப்ரேயர் பண்ணோம் கொஞ்ச நேரம். எப்படின்னா, இப்போ நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவன் நிப்பாட்டாமல், நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். திரைச்சீலைக்கு பின்னாடி இருக்க பெட்டியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். அதனை எப்படி சொல்லணும், ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும். ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. ஆனால் சாலமோனுக்கு நாட்களை கட்டுவேன்றாரு. உன்னை ஆலயம் கட்டுவதற்குரிய அத்தனை காரியங்களையும் தாவீது சம்பாதித்து வைத்தான். ஆமென். நான் இதை இப்படி சொல்கிறேன், 1 தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம், 2 கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிற இருதயம், 3வது கொடுக்கிற ஒரு இருதயம் தாவீதிடத்தில் இருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருதயம்? சத்தமாக சொல்லுங்க, கொடுக்கிற இருதயம். அதை இப்படி சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக நான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிக்கலாக எந்த ஆள் நல்லா கொடுக்குறாங்களோ, ஏதோ ஹெல்ப் பண்ணுற ஒரு ஹார்ட் இருக்கோ, அந்த ஆளுடைய இருதயம் நல்ல இருதயம், உத்தமமான இருதயம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ சிலர் எல்லாம் வாங்கி உள்ளே போடுவாங்க. எவ்வளோ பணம் இருந்தாலும் திரும்ப கிடச்சி, அது நல்ல இருதயம் கிடையாது. ஆனால் ஒரு உத்தம இருதயம் ஒரு ஆளுக்கு இருக்குன்னா அந்த ஆள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமென். நான் தமிழ்நாட்டை பாராட்டுறேன். வயநாட்டில் இந்த பிரச்சனை, இந்த அழிவு வந்தபோது தமிழ்நாட்டில் உள்ளவங்க நிறைய பேர், சபைகள், நிறைய மக்கள் வயநாட்டுக்காக உதவி செய்ய கிருபை செஞ்சார் ஆண்டவர். அந்த நல்ல உள்ளங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சில இந்து மனிதர்கள் எல்லாருமே. ஆனால் தமிழ்நாட்டு இவ்வளோ பெரிய அழிவு வரும்னா கேரளா ஹெல்ப் பண்ணியிருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாடு ஹெல்ப் பண்ணிச்சு. ஹெல்ப் கேட்டு வாங்கி எடுத்து கொண்டு கொடுத்தாங்க. ரொம்ப கொஞ்சம் சின்ன வருத்தம் என்னென்னா, மக்களுக்கு டைரெக்டாக கொடுக்க அவங்க அனுமதி கொடுக்கல. வேணால் எங்கள்கிட்ட கொண்டு நாங்கள் கொடுத்துக்கலான்னு, டைரெக்டாக கொடுக்க அனுமதி கொடுக்கணுன்னு நிறைய பேர் நியூஸு நான் கேட்டது. ஆனால் பக்கத்து ஒரு ஸ்டேட்டில் இவ்வளோ அழிவு வந்தபோது கொடுக்குற ஒரு மைண்டு மக்களுக்கு இருந்துச்சு. அதுக்காகவே தமிழ்நாட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். வந்தாரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. பேசுகிறேன், நம்ம வாங்குறது மட்டும் இல்லை, அந்த ஒரு கொடுக்குற ஹார்ட், ஏதாவது ஏழைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு எதாக இருந்தாலும் சரி, அந்த இருதயம் நமக்கு இருக்குன்னு, அது நல்ல இருதயம். அவர்கள் கையேந்த கர்த்தர் விடமாட்டார், இன்னும் கொடுக்க தான் கர்த்தர் வைப்பார். எல்லோரும் எழுந்து நிற்கலாம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஏன்னா 11:45 ஷார்ப்பாக முடிக்கின்ற மைண்டில் இருந்து சிலர் சண்டேஸ் கிளாஸ் பிள்ளைகளுக்கு கடைசியில் பசி எடுக்கலாம் சொல்கிறாங்க. ப்ரைஸ். அதனால் ஓகே, சரி, எல்லோரும் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணும்.
3 ஹார்ட்டை சொன்னேன். ஒன்று தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறது. கண்ணை நான் பாட்டு பாடலை, ஆனால் உண்மையாக ஜெபிக்கிறேன். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், கொடுக்கிற ஒரு இருதயம். இன்னொரு இருதயம் உண்டு, விட்டு கொடுக்காத இருதயம். அதை பேசக்கு டைம் இல்லை. ஹல்லேலூயா. கண்களை மூடி. இன்னொரு இருதயம் கனம் பண்ணுகிற இருதயம். ஹல்லேலூயா. ஒருவரும் கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது, ஒருத்தரும் வெளியே போகக்கூடாது. பேசுங்க. தீமை செய்கிறவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். இன்னும் ஒருவர் என்னை கடிந்து கொள்ளும் போது நான் அதை ஏற்றுக்கொள்வேன். வாங்கிறதில் எனக்கு சந்தோஷம், கொடுக்கிறதா என்னுடைய சந்தோஷம். ஹல்லேலூயா. 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 இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்குள்ளே போகிறோம். நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தும். நம்முடைய இருதயத்தை எந்த கசப்போ எதோ என்ன இருந்தாலும் இன்னைக்கே இங்கே போட்டுட்டு ப்ரேயருக்குள்ளே வாங்க, ப்ரேயருக்குள்ளே வாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ப்ரேயருக்குள்ளே வாங்க. ஜீசஸ், ஜீசஸ். தாவீது சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அந்த அக்கிரம சிந்தை எனக்கு வேண்டாம். அந்த அக்கிரம சிந்தை எனக்கு வேண்டாம். சொல்றான், என் இருதயத்தில் பரிசோதித்து பாரும், புடமிட்டு பாரும், ஒன்றும் பார்க்காதிருப்பீர், காணாதிருப்பீர். என்ன ஹார்ட் இல்லை, என்ன ஹார்ட். அதனால தான் கர்த்தர் அவனை சிங்காசனத்தில் கொண்டு உட்கார வச்சார். தாவீதை காட்டிலும் பலசாலிகள் உண்டு, தாவீதை காட்டிலும் ஞானிகள் உண்டு, தாவீதை காட்டிலும் திறமசாலிகள் உண்டு. ஏன் அவங்களுக்கு சிங்காசனம் கிடைக்கல? ஆனால் கர்த்தர் தாவீதுடைய இருதயத்தை பார்க்கும்போது அவன் இருதயம் நல்ல இருதயம் கொண்டு உட்கார வச்சிட்டாரு சிங்காசனத்தில். கண்ணை மூடிட்டு சும்மா நிற்காதுங்க. நான் ஒரு பாட்டு பாடி கையை தட்டி உணர்ச்சி வசப்படுத்திட்டு உங்களை அனுப்பலாம், அது தேவையில்லை. நம்ம ஒரு உபவாச ஜெபத்துக்குள்ளே போகிறோம். நம்ம ஹார்ட்டு, நம்ம ஹார்ட்டு, நம்ம ஹார்ட்டு, நம்ம ஹார்ட். ஹல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலை அக்செப்ட் பண்ணுறோமா? பாஸ்டர் ஏதாவது கடிந்து கொண்டா ஏற்றுக்கொள்கிறோமா? பெற்றவங்க கடிந்து கொண்டால் ஏற்றுக்கொண்டோமா? இல்லைன்னா வேற யாராச்சும் கடிந்து கொண்டா ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லைன்னா நம்ம எதிர்க்கிறோமா? யாரை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார்? நேசிக்கிறவனை தான் அவர் கடிந்து கொள்கிறாரு, மற்றவனை அல்ல. ஹல்லேலூயா. 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 நான் இன்னும் கொடுக்கறதுல எனக்கு சந்தோஷம், வாங்கிறதுல அல்ல. வாங்குறதுல இல்லை, கொடுக்கறதுல தான் எனக்கு சந்தோஷம். என் ஹார்ட் கொடுக்குற ஹார்ட். ஹல்லேலூயா. ஜோம் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பாட்டு பாட மாட்டேன். ப்ரேயர் பண்ணி நம்மளை சுத்திகரித்து நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்து. ஒருவேளை உங்கள் ஹார்ட்டு தான் பிரதர், ஹார்ட்டு தான் சிஸ்டர், ஏதோ உனக்கு வர நன்மைக்கு தடை. எந்த பகை உணர்வு இருந்தாலும் தூக்கி தூர போட்டுருங்க. எந்த கசப்பு இருந்தால் தூக்கி தூர போட்டுருங்க. அக்கிரம சிந்தை இருந்தால் தூக்கி தூர போட்டுருங்க. ஆண்டவர், ஏன்னா உங்கள் இருதயத்தை அவர் பார்க்குறாரு. உங்கள் இருதயத்தை அவர் நிறுத்து பார்க்குறார். நம்முடைய இருதயத்தை அவர் நிறுத்து பார்க்குறார். இருதயம் உத்தமமாக இல்லாவிட்டால் நம்ம எடுக்கிற முயற்சிகள் வீணாய் போயிடும், பலனற்று போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. ஆமென். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீ
பாவி நானையா. தேவா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. வாயை திறந்து பாவி நேச ஆமென். தேவா இரக்கம் செய்ய. இந்த ஒரு வார்த்தை கூட சொல்லுங்க. பாரும் தந்தையே எந்தன் யாரும். வெரி குட், வெரி குட். பாரும் யாரும் மனம் நொந்து மருளுகிறேன். பரிசுத்தம் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஹார்ட்டும் சரி, என்னுடைய ஹார்ட்டும் சரி, எங்கள் பிள்ளைகளுடைய ஹார்ட்டும் சரி, உமக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கட்டும்ப்பா. ஏதாவது எங்கள் ஹார்ட் உமக்கு முன்னாடி உத்தமமாக இல்லாவிட்டால் ஆமேன், அதை இன்னைக்கு நீ சுத்திகரிப்பீராக. இன்னைக்கு சரிப்படுத்த நாங்கள் ஆண்டவர் ஒரு உபவாச ஜபத்துக்கு நேராக உள்ள கால் வைக்கிற நாளையிலிருந்து கர்த்தர் எங்களை அதை அங்கீகரிப்பீராக. அந்த ஜபத்தில் நாங்கள் உத்தம இருதயத்தோடு அந்த ஜபத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக. நடத்துங்கப்பா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தை அவர் சரி பார்த்தபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நன்றியோடு வாழ்த்துகிறோம். இந்த நல்ல பகல் வேலைக்காய் ஸ்தோத்திரம். நம்மை பாட ஆராதிக்க நம்முடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசினீர். எங்கள் இருதயம் உமக்கு முன்னாடி உத்தமமாக இருக்கிறபடியா நன்றி அப்பா. ஆமேன். ஸ்தோத்திரம். தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்கிற இருதயம், கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம், கொடுக்கிற இருதயம், விட்டு கொடுக்காத இருதயம், கனம் பண்ணுகிற இருதயம், இதெல்லாம் எங்கள் உள்ளத்தில் அந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து நாளை இந்த நடக்கிற அதிகாலை ஜபம், மாலை நடக்கிற கூட்டம், சங்கிலி ஜபம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் தடையில்லாமல் இந்த ஜபத்தில் வந்து பங்கு பெறுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.